இதில் என்ன புரியுதுன்னா, ஏதோ ஒரு நோக்கம். அந்த ஒரு அடிப்படையிலேயே ஒரு வரலாற்றை அவர் அணுகியிருக்கார். அது ஒரு வரலாற்று ஆசிரியராக ஒருத்தர் செய்யவே கூடாது. வெளியிலிருந்து வந்த ஆக்கிரமிப்பாளர்கள் நமக்கு செய்ததை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சதுனால, இல்ல நீங்களுமே அப்படிதான் இருந்தீங்க அப்படின்றதுக்கு ஒரு அப்பாலஜெட்டிக் மைண்ட், நம்மள ஒரு கில்ட் ட்ராப்னு சொல்ற மாரி குற்ற உணர்ச்சியில் தள்ளுவதற்காக இந்த மாதிரி பேசுறாங்களோ அப்படின்றது தான் யோசிக்கணும். சீனாவினுடையான வர்த்தக போட்டியில சீன அரசர்கிட்ட போய் சோழ அரசர்கள் எங்களுக்கு சிற்றரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டாமினன்ஸ் நமக்கு தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால சீன அரசர்கள்ட்ட போய் ஸ்ரீவிஜயம் தான் வலுவான அரசு, சோழர்கள்லாம் எங்களுக்கு கீழானவர்கள் அப்படின்னு இவர்கள் சொல்றாங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால இவ்வளவு துணிச்சலாக பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் பயணம் செய்து ஒரு 13 இடங்களை தகர்க்கக்கூடிய ஒரு வலிமை அப்பதான் இருந்தது. ஏன்னா அவருடைய எண்ணம் ஸ்ரீவிஜய பேரரசை ஜெயித்து அதை சோழ நாட்டுடன் சேர்த்து கொள்ளணும் அப்படின்றதே இல்லை. ஒரு இடத்த கூட அவர் சோழர்களுடைய ஆட்சிக்கு உட்படுத்தவே இல்லை. அதனால இது ஒரு ஷாக் அண்ட் ஆவ் ஸ்ட்ராட்டஜி. அடிச்சு நொறுக்கி அவர்களை பயமுறுத்தி எங்களை நீ மிரட்டினா இதை விட மோசமாக விளைவுகள் இருக்கும். கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சோழர்களுடைய வரலாற்றை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு பகுதிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சோழர்களுடைய வரலாற்றை விரிவான புத்தகமாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதிய திரு எஸ் கிருஷ்ணன் அவர்களோடு சேர்ந்து இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க படிச்சிருக்கலாம். அனிருத் கனிசெட்டின்னு ஒரு ஆசிரியர் ஒரு சோழர்கள் பற்றிய ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு. நிறைய இடங்கள் எனக்கு ஒவ்வாமை. நான் படிக்கும் பொழுது எனக்கு நிறைய இடங்கள்ல பிரச்சனை இருந்தது. ஒரு 2-3 மட்டும் சொல்றேன். அதுக்கான உங்களுடைய கருத்துக்களை ஒரு சோழ வரலாற்றை ஆவணப்படுத்திய ஒருத்தராக தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். வேற எதுக்காகவும் இல்லை. அவர் காண்பிப்பது சோழ அரசர்களை அல்லது சோழ மன்னர்களுடைய படையை எல்லாத்தையுமே ஒரு ரத்தம் குடிக்கும் வெறியர்களாக காண்பித்தது. அது பக்கத்துக்கு பக்கம் அது வந்துகிட்டே இருக்கு. ஏதோ மற்றவங்க எல்லாம் அமைதியா இருக்கிற மாதிரி இவங்க போய் எல்லாரையும் அழிக்கிறது, கொல்றது, வெட்டுறது, ரேப் பண்றது. இதுதான் அப்படியே எல்லாத்துலேயும் பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு நேர தஞ்சாவூரோ பின்னாடி கெகொண்ட சோழபுரத்திலேயோ கொட்டுறது. இது ஒன்று. இது ஒரு ரன்னிங் கிரிட்டிசிசம். அதுக்கப்புறம் அவர் ஒரு சோழர்களுடைய வரலாறு தான் எழுதுறாரு. ஒரு புதினம்னு எழுதலை. அப்படின்னா நம்ம விட்டுறலாம். கிட்டத்தட்ட ஆட்சியையே செம்பியன் மாதேவி என்ற ஒருவர் தான் ஒரு நீண்ட காலத்துக்கு நடத்தினார். மற்றவங்கெல்லாம் அவர் பல நம்ம வரிசையாக சொல்லிட்டு வந்தோம் இல்லையா, அதில் சில பேருடைய பெயர்களே கூட அவர் எழுதலை. ஆயத்த கரிகாலன்லாம் நாட் ஈவன் ஃபுட் நோட் அவரை பொறுத்த வரைக்கும். இந்த பெயர் கூட இல்லை. இது இன்னொரு பக்கம். மூணாவது இவர்களுக்கெல்லாம் கப்பல் படையும் இல்லை, ஒரு மண்ணும் கிடையாது. நம்ம வணிக குழுக்கள் சொன்னோம் இல்லையா, இந்த வணிக குழுக்கள் தான் அத்தனையும் செஞ்சாங்க. அவர்களிடம்தான் பெரும் படைகள் இருந்தன. ஒரு சண்டை நடக்கணும்னா முதல்ல லாஜிஸ்டிக்ஸ் தேவை. அதனால இந்த வணிக குழுக்கள் நேராக போய் அந்த லாஜிஸ்டிக்ஸ் ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணிடுவாங்க. அப்படித்தான் அவர்கள் நம்ம கடல் கடந்த சண்டைக்கு போகலை. ஏன்னா அது ராஜேந்திரன் வரும்பொழுது அது பெரிய கதையாக வரப்போகிறது. இது ஒரு கதையாக எழுதுவது. அதற்கு பிறகு இந்த சாம்ராஜ்யமே கவிழ்ந்து போனதுக்கு காரணம் நம்ம இப்போ இவ்வளோ விரிவாக நீங்கள் டாக்ஸேஷன் பற்றி சொன்னீங்க இல்லையா, அதில் எல்லாரும் ஒரு லூப் ஹோல் ஒன்றை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்கள் கோவிலுக்கு எழுதி வச்சிட்டிங்கன்னா அது டாக்ஸ் ஃப்ரீயாக ஆகிடும். ஸோ அரசுக்கு பணம் தராமல் தப்பிப்பதற்காக, ஆனால் நீங்களே அதை ஆண்டு அனுபவிக்கலாம், ஏதோ கொஞ்சம் கோவிலுக்கு கொடுத்தா போதும். என்ன ஆயிடுச்சுன்னா அரசுக்கு வர வேண்டிய பணம் குறைந்து கொண்டே போய் அது அன்சஸ்டைனபிள் ஆகி அது கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். இது நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு ரிபட் பண்ணணும்னு நான் கேட்கல, அல்லது இதை நீங்கள் ஒத்துக்கூட போகலாம். உங்களுடைய முதல் வியூ இதை பற்றிய ஒரு. இப்போ அவர் எழுதின இந்த புத்தகத்தை தவிர இதுக்கு முன்னாலே அவர் பல விஷயங்கள் இதே மாதிரி எழுதிட்டு வரதை பார்க்குறோம். இதில் என்ன புரியுதுன்னா, ஏதோ ஒரு
நோக்கம், ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு அந்த ஒரு அடிப்படையிலேயே ஒரு வரலாற்றை அவர் வந்து அணுகியிருக்கார். அது வந்து ஒரு வரலாற்று ஆசிரியராக ஒருத்தர் செய்யவே கூடாது. இப்போ கல்கி மாதிரி புனைவெழுத்தாளர்கள் அதை வந்து நம்ம செய்யறது ஒத்துக்கலாம். நீங்க வரலாறு எழுதும்போது இவர் மேல ஒரு எரிச்சல், ஒரு கோபத்தோட அந்த அணுகுமுறை இருந்தால், உங்களுக்கு இந்த காமாலை கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து தவறாகத்தான் தெரியும். இப்போ நான் வரலாறு எழுதும்போது நான் வந்து ஒரு பாண்டிய நாட்டான், எனக்கு சோழர்களுக்கும் ஒரு விரோதம் இருக்கு எழுதினேன்னா சோழர்களை வந்து வில்லனாகத்தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நான் பார்க்க வேண்டியிருக்கும். அப்படி எழுதவே கூடாது. அந்த இடத்துல வந்து விறுவிறுப்பு இல்லாமல் தான் எழுதணும். ஆனால் அவரை தொடர்ந்து அவர் தப்பாகவே எழுதிட்டு வர்றார் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். அது என்ன காரணம்ன்றதுக்குள்ளே நான் போக விரும்பலை. நீங்கள் சொன்ன மாதிரி சோழர்கள் வந்து இரத்த வெறி பிரித்தவர்கள் எப்பவும் அப்படின்லாம் பார்த்தோம்னா எந்த போர் என்பதே வந்து ஒரு வயலண்டான விஷயம் தான். போர்களை தவிர்த்து அவர்கள் வேற எங்கேயாவது போய் இதை பண்ணாங்கன்னா பண்ணினார்களா என்று பார்த்தோம் என்றால் அதற்கு 1-2 இன்ஸ்டன்ஸ் சொல்லலாம். அது வந்து ஏதோ ஒரு பைத்தியக்கார தளபதி திடீர்னு போய் ஒரு ஊரில் போய் கொள்ளையடிக்கிறது அந்த மாதிரி இருக்கலாமே தவிர, சோழர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 போர்கள் அவர்களை பற்றி கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் இருந்தால் ஒரு 2-3 இடங்களில் தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாம் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதை வைத்துக்கொண்டு எல்லாமே இப்படித்தான் அப்படின்றது சொல்ல முடியாது. அது இந்த பாயிண்ட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா சோழர்களுடைய கல்வெட்டுகள்லேயே அதே மாதிரி எதிர்த்தரப்பு கல்வெட்டுலையுமே அவர்கள் நகரங்களை அழிக்கிறார்கள். அதாவது தலைநகரத்தை அழிப்பது என்பது போரில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆகிடுது. இங்கே வந்து மதுரையை வந்து அவங்க ரிப்பீட்டடாக அழிச்சிருக்காங்க. அதே மாதிரி அடியும் வாங்கியிருக்காங்க பின்னாடி. ஒரு நகரம், தலைநகரம் முக்கியமாக, மற்றதை கூட அவங்க விட்டுடலாம். அல்லது போகும் பாதையில் இருக்கக்கூடிய பயிர்களை எரித்தல், இந்த எதிர் அணிக்கு வந்து உணவு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக இது வந்து ஏதோ ஒரு யுத்த தர்மமாகவே அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது முற்றுகையிடுதல், சூழ்ந்து கொண்டு உணவு உங்களுக்கு போகாமல் இருக்க. அது வந்து நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். புலகேசி, 2ஆம் புலகேசி வந்து காஞ்சி மாநகரத்தை முற்றுகையிட்டது அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த முற்றுகையிலும் உள்ளே எப்படி வெளியில் போக முடியாது, உள்ளே எந்த பொருளும் வர முடியாது, ஆனாலும் நீங்கள் எப்படி உயிர் வாழ்ந்து வந்தீர்கள், நீர் ஆதாரம் என்ன இருந்தது குடிப்பதற்கு, இது எல்லாவற்றையும் பற்றி நம்ம பேசணும். ஆனால் இதெல்லாம் நடந்திருக்கு, வரலாற்றில் இது தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் வந்து இப்போ மானியக்கேடத்தை அழிக்கிறீர்கள் அப்படின்னா, அப்போ தீக்கிரையாக்குதல் அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த வார். அதே வந்து நீங்கள் தோற்கும் பொழுதும் அது உங்களுக்கு நடப்பதை நாம் பார்க்குறோம். இதையெல்லாம் மட்டுமே வைத்துக்கொண்டு இதை சொல்ல முடியுமா அப்படிங்கிறது அது முடியவே முடியாது. நம்ம எந்த அரசவம்சத்தை எடுத்துக்கிட்டாலும், குப்தர்கள் காலத்திலே எடுத்துக்கிட்டாலுமே வந்து அவர்களுடைய சண்டை வந்து கடுமையான வன்முறையான சண்டையாகத்தான் இருந்தது. ஆனால் நம்ம எத்தனை முறை ஒரு சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாதிரியான நிகழ்வுகள் ஒரு 10% இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். இல்லவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா யாராவது ஒருத்தர் அந்த வன்முறையினுடைய தாக்கத்தினால ஏதாவது ஒரு முட்டாள்தனமான செயலை செய்தே விடுவார். அதுதான் இருந்ததா. இவர்கள் எல்லாமே இதை பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ வெளியிலிருந்து வந்த ஆக்கிரமிப்பாளர்கள் நமக்கு செய்ததை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சதுனால, இல்ல நீங்களுமே அப்படிதான் இருந்தீங்க அப்படின்றதுக்கு ஒரு அப்பாலஜெட்டிக் மைண்ட், நம்மள ஒரு கில்ட் ட்ராப்னு சொல்ற மாதிரி குற்ற உணர்ச்சியில் தள்ளுவதற்காக இந்த மாதிரி பேசுறாங்களோ அப்படின்றது தான் யோசிக்கிறோம். இப்போ வெளியிலிருந்து வந்த ஆக்கிரமிப்பாளர்கள் என்ன பண்ணாங்க, வந்து சாதாரண மக்களை ஆயிரக்கணக்கில் வெட்டி சாய்ச்சாங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகளை சோழர்கள் செய்தார்களோ இல்லை மற்ற அரசர்கள் இங்கே செய்தார்களோ அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் எங்கேயுமே நம்ம பார்க்கவே முடியாது. ஓரிரு இடங்களில் இருந்திருக்கலாம். அதே மாதிரி பல இடங்களில் கோயில்களை எல்லாம் இடித்தார்கள் அப்படின்னு அவர் எழுதுறாரு. எப்படி கோயில்கள் இடிக்க முடியும்? நான் வந்து ஒரு சிவபக்தனாக இருக்கும்போது எனக்கு மதுரையில் இருக்கிற சிவன் கோயில் ஒன்று தான், தஞ்சாவூரில் இருக்கிறது ஒன்று தான், பெங்களூரில் இருக்கிறது ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் கல்வெட்டு சாளுக்கிய விக்ரமாதித்தன் நினைக்கிறேன். காஞ்சிபுரத்துக்கு வந்து காஞ்சியை அழிப்பதுன்னு முடிவு பண்ணிட்டான். இங்கே காஞ்சி கைலாசநாதர் கோவில் இருக்கு, அதற்கு பல நிபந்தங்கள் இருக்கு. அது எல்லாவற்றையும் அவன் கொள்ளையடிச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வரான். காஞ்சியை தோற்கடிச்சிட்டான். வந்து பார்த்து விட்டு, இந்த கோவிலை பார்த்து விட்டு அதிசயித்து, என்னடா இவ்வளவு அருமையான கோவில் இருக்கிறது என்று கன்னடத்திலே பக்கத்திலே ஒரு கல்வெட்டு ஒன்றை போடுகிறான். இந்த கோவிலுக்கான நிபந்தங்கள் தொடர வேண்டும், அதை செய்யாமல் இருப்பவர்களுக்கு இன்னென்ன பாவங்கள் வந்து சேரும் அப்படின்னு எழுதுறான். அப்போ அவன் தமிழகத்தை பொறுத்தவரை எதிரி நாட்டு மன்னன் தான், காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை எதிரி. ஆனால் இந்த கோவிலை பொறுத்தவரை அவனுக்கு வந்து அங்கே கடவுள் தான் இருக்கிறார். ஏன்னா அது அவன் வணங்கும் கடவுளும் கூட.
அதுதான் அங்க இப்போ அதே தான் வந்து இப்போ இங்க வந்து பின்னாடி முக்கியமாக ராஜேந்திர சோழனை பத்தி நம்ம பேச போறோம். இங்க ராஜராஜன் கூட அந்த மாதிரி செய்யல. ராஜேந்திரன் வந்து சென்ற இடங்களிலெல்லாம் வென்ற இடங்களில் இருந்தெல்லாம் சிலைகளை, கற்சிலைகளையும் செம்பொன் விக்கிரகங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்திலும் அது பின்னால் பலவேறு இடங்களுக்கும் சென்றன. பாலர்களுடைய நடராஜன் அது ஒரு இடத்துல இருக்கு. இங்கவே கங்கை கொண்ட சோழபுரத்திலேயே பல இடங்கள்ல பல சிற்பங்கள் இருக்கு. அப்ப அந்த வார் பூட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்படுகிறது. ஐடோலேட்டரினா அது வந்து சிற்பங்களை உடைத்தல். என் மதத்துக்கு சிற்பங்கள் அல்லது விக்கிரகங்கள், கடவுளர்களுடைய விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது என்று உடைப்பது. இன்னொன்று, நான் ஜெயித்து விட்டேன், உன்னை ஜெயித்து விட்டேன், ஆனால் நீ வைத்திருக்கக்கூடிய அந்த கடவுளை எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய கோவிலில் நான் வைத்துக் கொள்வேன் அப்படிங்கிறது. அது ரெண்டுக்குமான வித்தியாசம் வந்து உணர்கிறார்களா அப்படின்னு தெரியல எனக்கு. அதுதான் இது வந்து நாம வந்து என்ன சொல்றோம், மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய கோவிலை இடித்து விட்டார்கள், சிலைகளை உடைத்தார்கள்னு சொன்னா, நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க, நீங்களும் தானே சிலைகளை எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு இரண்டையும் சமமாக பார்க்கிறார்கள். ஆனால் அது தவறு. ஏன் அப்படின்னா, இந்த போர் வெற்றி சின்னங்களை எடுத்து வருவது அப்படின்றது ஏதோ ராஜேந்திர சோழன் மட்டும் பண்ணதில்லை, அதற்கு முன்னால பல பேர் பண்ணியிருக்காங்க. அவர்கள் அத்தனை போர்களில் வெற்றி பெறலை அப்படின்றதுனால அவ்வளவு டிராஃபி நமக்கு கிடைக்கல, அவ்வளவுதான். மற்றபடி இவர் எடுத்துட்டு வந்த விக்கிரகங்களை என்ன செய்தார், அதை வந்து ஒரு வெற்றி சின்னமாக அந்தந்த இடத்துல போய் நான் வெற்றி பெற்றேன் என்பதற்கான அடையாளமாக அதை எடுத்து கொண்டு வருகிறார். ஏன்னா நாளைக்கு பின்ன யாருமே நீ அங்கே போவே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காக அதை அந்தந்த இடங்களிலே பிரதிஷ்டை செய்து ஆகம முறைப்படி வழிபட்டு தானே வர்றார். இப்போ கங்கை கொண்ட சோழபுரத்திலே வந்து மிக பிரதானமான சன்னதி சிவனுடைய சன்னதிக்கு அடுத்தாப்புல அம்பாளுடைய சன்னதி கூட இல்லை, அந்த அஷ்டபுஜ துர்க்கையினுடைய, அது வந்து சாளுக்கியா நாட்டிலேருந்து கொண்டு வந்தது தான். ஸோ அதற்கு ஒரு தனி கோவில் அமைத்து அங்கே பூஜை புனஸ்காரங்கள் ஆகம முறைப்படி தானே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே வழிபடுவதற்காகத்தான் அவை இருக்கின்றன. அப்படின்ற பொழுது இதில் என்ன பிரச்சனை அப்படின்றது. இப்போ ராஜராஜனுடைய தனிப்பெரும் சாதனையான தஞ்சை பெரிய கோவில், அதை பற்றி எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா பேச ஆரம்பித்தால் அது நீண்டு கொண்டே போகும். அதனால் அதோடைய பேரை மட்டும் சொல்லிட்டு விட்டுருவோம். இப்போ ராஜேந்திரன்ட்ட வந்துடுவோம். தந்தையை வந்து செய்ததை அதற்கு மேலே செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு இடத்துல ராஜேந்திரன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி, அதுதான் தந்தையை மிஞ்சிய தனையராக எப்படி இருப்பது அப்படின்றத மிக தெளிவாக எல்லாருக்கும் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி காமிச்சது ராஜேந்திர சோழன். அவர் காலத்தில் வந்து அவருக்கு வந்து அதிக பிரச்சனைகள் உள்நாட்டில் இல்லை. கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வந்து ராஜராஜ சோழன் நிலைப்படுத்திட்டு போயிட்டார். சாளுக்கியர்களிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் தகராறு வந்ததே தவிர மற்றபடி அவர் வந்து வழக்கம் போல் அந்த திக்விஜயத்தையும் போய் அந்தந்த இடங்களிலே பல அரசர்களை ஜெயித்து லட்சத்தீவுகள் வரைக்கும் போய் ஜெயித்து விட்டுலாம் வந்துட்டார். பட் ஆனால் அது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. அதற்கு பிறகு சேலஞ்சிங் ஃபைட்னு ஒன்றும் கிடையாது. அவருக்கு அடுத்த முக்கியமான வேலை நிர்வாக ரீதியாக தலைநகர் வந்து தஞ்சாவூர் பெருகி கொண்டே போகிறது, அதை வந்து சமாளிக்க முடியல. அதனால் அவர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தலைநகரை மாற்றுகிறார். அப்படி மாற்றும்போது நாம் சும்மா மாற்றினால் பத்தாது, அதற்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கங்கை நீரை கொண்டு வந்து அங்கே அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படின்றதுனால, அப்போ சும்மா போய் ஒரு சொம்பல் எடுத்துட்டு வர்றதுக்கு பதிலாக ஒரு திக்விஜயமாக போய் செய்யலாம். இது சமுத்திரகுப்தர் வடநாட்டிலேருந்து தென்னாட்டிற்கு ஏற்கனவே பண்ணது மாதிரி, ஒருவேளை அதனால இன்ஸ்பயர் ஆகி கூட இருக்கலாம். அதன் மூலமாக அது மாதிரி இங்கிருந்து ஒரு திக்விஜயமாக போகலாம் என்று சொல்லி அவருடைய கங்கை படையெடுப்பை செய்கிறார். இது வந்து வடநாட்டில் பல அரசர்கள் அவருக்கு உதவியாகவும் இருந்திருக்காங்க. இது வந்து ஏதோ வடக்கு தெற்கு போர் மாதிரி இப்போ திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் போஜராஜனை போல ஒரு நல்ல நண்பராக அவர் இருந்தார் அப்படின்றது வந்து பல அங்கேயே கல்வெட்டு ஆதாரங்கள்லாம் இருக்குது. ஸோ வடநாட்டில் அவருக்கு நண்பர்கள் இருந்தாலும் இந்த கிழக்கு கடற்கரை ஓரமாக போய் கங்கை நீரை அவர் கொண்டு வந்தார். இதுக்கு இன்னொரு கங்கை நீர் எடுத்துட்டு வர்றது வந்து வங்காளத்தில் இல்லையா, ஒடிசா தாண்டி பாலர்களுடைய ஆட்சியில கீழே இருந்த வங்கத்திலிருந்து அவர் எடுத்துட்டு வர. இதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ராஜராஜ சோழனுடைய இந்த நோக்கத்தை பார்த்தோம், கடற்படையை வலுப்படுத்துவதுன்னு. அவர் வந்து கிட்டத்தட்ட கேரள நாட்டை வெற்றி பண்ணுறதன் மூலம் மேற்கில் உள்ள பல துறைமுகங்களை கையில் கொண்டு வந்துட்டார். தமிழ்நாட்டு துறைமுகங்கள் சோழர்கள்ட்ட ஏற்கனவே இருக்கு. இப்போ இதற்கு அடுத்தாற் போல
தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான துறைமுகங்கள், அங்கே செல்லக்கூடிய கப்பல்கள் செல்லக்கூடிய துறைமுகங்கள் வந்து கிழக்கு கடற்கரையில வங்காளம் வரைக்கும் இருக்கு. இப்போ அந்த இடங்களை எல்லாம் ஜெயிச்சுட்டு வர்றது மூலம் அந்த துறைமுகங்களையும் நாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் கூட இந்த கங்கை படையெடுப்புக்கு இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அந்த இதை கும்பாபிஷேகத்தை செய்த பிறகு அவருக்கு வந்து இந்த தென்கிழக்கு ஆசிய படையெடுப்பு அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை எளிதாக செய்ய முடிகிறது. இது அவர் ஏதாவது எதிர்பார்த்திருக்கலாம். ஏன்னா அது வரைக்கும் சைலேந்திரர்களுடைய அந்த ஸ்ரீவிஜய பேரரசு இந்த இடம் கொஞ்சம் விளக்கிடுங்க. ஏன் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது? என்ன கான்ஃப்ளிக்ட் அது? முதல்ல எதற்கு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கடற்படையை அனுப்பி போர் செய்ய வேண்டும் சோழர்கள்? அந்த கான்ஃப்ளிக்டோடைய அந்த ரூட்டுக்கு கொஞ்சம் போங்களேன். இந்த நம்ம வணிகத்திலேருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த வணிக குழுக்கள் தான் வந்து எல்லாம் பண்ணாங்க அப்படின்றது வந்து அதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. அவள்கிட்ட பெரிய படை எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தாலும் அவர்களுடைய அந்த கோர் காம்பிடன்ஸ் வந்து வணிகம் செய்வது தான் தவிர படைகளுக்கு பயிற்சி அளிப்பது கிடையாது. அதுக்காகத்தான் வந்து அரசர்களுடைய உதவியை அவர்கள் நாடினார்கள், நல்ல உறவும் வைத்திருந்தார்கள். அதற்கேற்ப அவர்கள் வரியும் கட்டினார்கள். இப்போ ராஜராஜ சோழன் காலத்திலேயே அது இருந்ததை பார்க்குறோம். அதை வலுப்படுத்துவது தான் ராஜேந்திர சோழனும் முயன்றார். இப்போ அந்த காலத்தில் வந்து வலுவான பொருளாதாரங்கள், இந்த வணிகம் செய்யக்கூடிய பொருளாதாரங்கள் வலுவான நாடுகள்னு பார்த்தா சீனா. ரொம்ப காலமாகவே சீனா ரொம்ப வலுவான நாடு. பல ஒரு பெரிய சந்தை அது அப்போவுமே. அதோடனுடன் சந்தைன்னு சொல்லும் பொழுது விற்பனைக்கும் சரி வாங்குவதற்கும் சரி. ஏன்னா அவங்க வந்து அவுட்ஸ்டாண்டிங் சில்க்லேருந்து ஆரம்பித்து பல விஷயங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி நம்ம நாட்டு அரசர்களுக்கும் சீன அரசர்களுக்கும் ஓரளவுக்கான உறவு பல்லவர்கள் ராஜசிம்மன் காலத்திலேருந்தே இருந்துட்டு வரதை பார்க்குறோம். அதன் மூலமாக அந்த வணிகம் கொஞ்சம் கொஞ்சமாக சோழர்கள் காலத்தில் ரொம்ப விரிவடைந்தது. ராஜராஜ சோழனுடைய காலத்திலேயே இங்கிருந்து ஒரு தூதுக்குழு போய் சீன அரசர்களை சந்தித்து அந்த வணிகத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செய்தார்கள் என்பது நமக்கு தெரியுது. அப்போ அதுக்கு போட்டியாக இருந்தது ஸ்ரீவிஜய பேரரசு. அது ஒரு பெரிய பேரரசாக உருவாகின உடனே அவர்களும் வந்து ஸ்ரீவிஜய பேரரசு எங்க இருக்கு? இந்த ஸ்ரீவிஜயம் அப்படின்றது தற்போதைய இந்தோனேஷியா அந்த நாட்டினுடைய அந்த சுமத்ரா தீவு, அது மலேசியாவினுடைய அந்த மலேசிய தீபகற்பத்தினுடைய தெற்கு பகுதி. அதுவும் ஸ்ரீவிஜய பேரரசாகத்தான் இருந்தது. அது ஒரு கான்ஃபெடரேஷன், அது ஒரு சிலர் குழுமமாக ஆட்சி செய்தார்கள். ஆனால் அது ஒரு வலுவான அரசாக இருந்தது. அதுட்ட நல்ல வலுவான கடற்படை இருந்ததற்கான பல ஆதாரங்கள் நமக்கு அவங்களே சொல்றாங்க. சரி, இப்போ இந்த ஸ்ரீவிஜய பேரரசுக்கும் சோழ அரசுக்கும் நடுவே நல்ல உறவு தான் இருந்தது. ஏன்னா அந்த சூடாமணி விகாரத்தை வந்து சூளாமணிவர்மனின் நினைவாக அவனுடைய மகன் கட்டும்போது ராஜராஜ சோழன்ட்ட வாய்மொழி உத்தரவு பெற்று நாகப்பட்டினத்தில் இடத்தை வாங்கி அந்த இடத்துல தான் வந்து அவர் வந்து கட்டுறார். அவருடைய மகன் அந்த கற்றவர் வந்து அப்பாவான சூடாமணி வர்மனுடைய பேரில் கட்டுறாரு. அவர் இறந்து போகிறார், ராஜராஜ சோழன் இறந்து போகிறாரு. இப்போ ஸ்ரீமார விஜயோத்துங்கவர்மன் அவருடைய மகன் வந்து இவர்கிட்ட கேட்குற ராஜேந்திர சோழன் வந்துடுறார் ஆட்சிக்கு. இந்த விகாரத்திற்கான நிபந்தங்களை வந்து உங்கள் அப்பா கொடுத்தாரு, அதை வந்து எழுத்துப்பூர்வமாக நீங்கள் தரணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஆனைமங்கல செப்பேடுகளாக நமக்கு வந்து தெரியும். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ரெண்டு பேருக்கும் வந்து நல்ல ஒரு சங்கிரம விஜயோத்துங்கவர்மன் தான் இப்போ ராஜேந்திர சோழனுடைய கான்டெம்பரரி. இப்போ இருவருக்கும் இடையே நல்ல உறவு தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை வந்ததுன்னா, சீனாவினுடையான வர்த்தக போட்டியில் ஸ்ரீவிஜயம் சீனாவுக்கு அருகில் இருப்பதனால அடிக்கடி அவர்களுடைய கப்பல்கள் எந்தவித தகராறும் இல்லாமல் போய் வந்து சீன அரசர்கிட்ட போய் சோழ அரசர்கள் எங்களுக்கு சிற்றரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து டாமினன்ஸ் நமக்கு தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால சீன அரசர்கள்ட்ட போய் ஸ்ரீவிஜயம் தான் வந்து வலுவான அரசு, சோழர்கள்லாம் எங்களுக்கு கீழானவர்கள் அப்படின்னு வந்து இவர்கள் சொல்லிட்டாங்க. இது சீன அரசர்களுடைய அந்த ரெக்கார்ட்லேருந்தே தெரியுது. அதனால என்ன தாக்கம் அப்படின்னா, வணிகத்தில் வந்து முன்னுரிமை சோழர்களுக்கு கொடுக்கப்படலை. இப்போ அந்த ட்ரேடுலாம் வந்து மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி ஸ்ரீவிஜய அரசுக்கு தான் அந்த அந்தஸ்து வழங்கப்பட்டது. சோழர்களுக்கு அந்த அந்தஸ்து இல்லை. இவர்களுடைய பொருட்கள்லாம் தரமானவை, வணிகத்தில் இவர்கள் வந்து ஸ்ரீவிஜயத்துக்கு குறைந்தவர்கள். ஸ்ரீவிஜயத்தினால தமிழ்நாட்டில் அல்லது தென்னிந்தியாவில் சோழ பேரரசின் கைவினைஞர்கள் செய்யக்கூடிய பொருட்களை எல்லாமே முதல்ல செய்ய முடியாது. இங்க அப்படி இருக்க அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவர்களுடையதை வாங்கி கொண்டு அங்க போய் வித்தாங்களா, இல்ல என்ன எக்ஸாக்டா நடக்கும்? ஆமா,
அப்ப இவங்களுக்கு சிற்றரசுகள்னு சொல்லும்போதே இவர்களுடைய வணிகம் நடத்தி இவர்கள் கொடுக்கின்ற பொருட்களை வாங்கி அங்கே போய் விற்று, அதாவது ஒன்றை நான் நேரடியாக அங்கே விடமாட்டேன், விடமாட்டேன். நீ என்னோட ட்ரேட் பண்ணு, நான் அதை எடுத்துகிட்டு போய் அங்கே விற்கிறேன் அட் மை ஓன் மார்ஜின். உனக்கு வந்து இந்த நான் கொடுக்கறத வாங்கிட்டு நீ போயிடு, இங்கேருந்தே போயிரு, அவ்வளோ. நீ நேராக அங்கே போகாத. ஏன்னா நம்ம ஸ்ரீவிஜயத்தை சுற்றித்தான் சைனாவுக்கு நம்மளுடைய கப்பல் போகணும். போகும். ஆமாம். அந்த துறைமுகத்து வழியா போகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர்களுடைய கடற்படை வலிமையை கொண்டு இந்த கப்பல்கள் எல்லாம் சிறைப்பிடிச்சிடுறாங்க அப்படின்றதே நம்ம பார்க்குறோம். சிறைப்பிடித்து அவர்களுடைய துறைமுகத்துக்கு கொண்டு போய் பொருட்களை பறிப்பது, இந்த மாதிரி அடவாடித்தனம் வந்ததுனால ராஜேந்திரர் வந்து இதையெல்லாம், அதனாலதான் அந்த கங்கை படையெடுப்பின் போதே இந்த துறைமுகங்கள் எல்லாம் கையில கொண்டு வந்துட்டாரு. ஒரு காலகட்டத்தில் இந்த அரசு ஸ்ரீவிஜயத்தினுடைய போர் புரிய வேண்டி வரும் அப்படின்றது உணர்ந்துதான் அவர் இதெல்லாம் பண்ணினார். அவருடைய கடற்படையையும் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய செய்துதான் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னால, இப்பதான் அதனுடைய அந்த 1000 ஆண்டு விழாவை கொண்டாடினோம். ஸோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால இவ்வளவு துணிச்சலாக பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் பயணம் செய்து ஒரு 13 இடங்களை வந்து தகர்க்கக்கூடிய ஒரு வலிமை அப்பதான் இருந்தது. ஏன்னா அவருடைய எண்ணம் வந்து ஸ்ரீவிஜய பேரரசை வந்து ஜெயித்து அதை சோழ நாட்டுடன் சேர்த்து கொள்ளணும் அப்படின்றதே இல்லை. ஒரு இடத்த கூட அவர் வந்து சோழர்களுடைய ஆட்சிக்கு உட்படுத்தவே இல்லை. தன்னுடைய அரச பிரதிநிதிகளை அங்க வந்து நியமித்ததாக அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இந்த கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு காலத்துல எவ்வளவோ தொலைவில் இருக்கக்கூடிய ஒன்றை பிரதிநிதிகளை அனுப்பி நீங்க ஆட்சி செய்யறதுங்கிறதெல்லாம் முடியாத காரியம். முடியாது. அதனால இது வந்து ஒரு ஷாக் அண்ட் ஆவ் ஸ்ட்ராட்டஜி. அடிச்சு நொறுக்கி அவர்களை பயமுறுத்தி எங்களை வந்து நீ மிரட்டினா இதை விட மோசமாக விளைவுகள் இருக்கும். அதாவது எங்களுடைய கப்பலுக்கு ஒரு த்ரூ டிராஃபிக் விடு, இல்லைன்னா நான் வந்து திரும்பவும் உன்னை வந்து அடிப்பேன், அது இன்னும் பெரிய அடியாக இருக்கும் அப்படின்றதுனால பல இடங்களில் தென்கிழக்கு ஆசியாவில் இவர்களுடைய வணிக குழுக்கள் அந்த அவுட் போஸ்ட் அங்க வந்து நிர்மாணித்து 501 இருக்கட்டும், மற்ற வணிக குழுக்களாக இருக்கட்டும், அந்தந்த இடங்களில் தங்களுடைய நிலைகளை அங்கே உருவாக்கி அங்கிருந்து சீனாவுக்கு வணிகம் செய்யக்கூடிய நிலைமை வந்தது. அதற்கு பிறகு சீனாவும் வந்து சோழ பேரரசை ஒரு தனி பேரரசாக அங்கீகரித்து குலோத்துங்க சோழன் காலம் வரை வந்து நல்ல வணிகம் அங்க நடைபெற்றது. நம்ம ஆட்கள் அங்க போய் கோயில்லாம் கூட கட்டியிருக்காங்க அந்த குவாங்சூல. சோ அந்த மாதிரியாக என்ற பெயர்ல ஒரு கோவில். ஆமா. ஆக குவாங்சூல இதற்கு காரணம் இந்த தென்கிழக்கு ஆசிய படையெடுப்பு தான். அந்த படையெடுப்பை செய்தது வந்து ஒரு துணிச்சலான ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் மிகப்பெரிய விஷயம். ராஜேந்திரன் அதி பயங்கர ஒரு பவர்ல இருக்கு. ராஜராஜனே வந்து எங்கேயோ அப்படின்னா இவர் அதற்கு ஒரு அடி மேல ராஜராஜன் செய்தே பார்த்திராத 2 பெரிய விஷயங்களை செய்யறாரு. ராஜராஜ சோழன் வந்து கிட்டத்தட்ட 40 வயசு ஆயிடுச்சு அவர். அப்படி இருந்தாலும் வந்து அவர் ராஜேந்திர சோழரை வந்து இளவரசராக ஆக்கல. ராஜேந்திர சோழர் மிக வலிமையான ஆள் அப்படின்றது அப்பவே